அன்னைக்கு ஒரு நாள் இந்த பாடாங்களை ஓடிட்டு இருக்க போதுதான் இந்த போர்டை பார்த்தேன். என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள்னா அந்த நாள் தான். அந்த பாட்டு கிட்ட தான் சுயமரியாதையை எப்படி வாழணும்னு சொல்லி கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு அந்த பாட்டி உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அந்த போர்டு மட்டும் இன்னும் உயிரோடு தான் இருக்கு. இன்னும் யாரும் வீசாமல் இருக்காங்க. பாட்டி, எப்படி பாட்டி இருக்கீங்க? அண்ணா, இந்த அட்ரஸ்க்கு எப்படி போனோம்? எந்த அட்ரஸ்மா? 43A லோரங் மனேஸ் ஜலான் கம்போங் கமி. ஓ, அந்த பாட்டி வீடா? அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போய் ஒரு லெஃப்ட் டர்ன் பண்ணனா அங்க தூரத்துல ஒரு வீடு தெரியும். அந்த பழைய வீடு தான். தேங்க்ஸ்ண்ணா. பாட்டி, பாட்டி, பாட்டி. யாரு? யாருப்பா? உட்காருப்பா, உட்காரு. பாட்டி, தண்ணி. தண்ணி குடிக்கிறியாப்பா? ஆமா பாட்டி. குடிப்பா. சொல்லுப்பா, யாருப்பா நீ? நான் இந்த வழியா வந்தேன் பாட்டி. ஒரு 50 அடி விழுந்து கிடந்துச்சு. அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் பாட்டி. இப்படிதான்ப்பா 2 நாளா 20-30 பேர் வந்து 50 வெள்ளி கீழே கிடந்துச்சு. உங்க பணம்னு கொடுத்துட்டு போறாங்க. என் பணம் இல்லப்பா, அது என் பணம் இல்லை. எனக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. பரவாயில்ல, இந்தாங்க பாட்டி, கீழே இருக்கு. நான் கிளம்புறேன் பாட்டி. இருப்பா. இந்தப்பா வச்சுக்க. ஏன் பாட்டி, பணம் வேணாமா? ஒரு நிமிஷம்ப்பா. அந்த கம்பத்தில் கட்டி போட்டிருந்தாங்கல்ல, அதை கிழிச்சு போட்டு போயிரு.
போயிட்டு வா. என் புருஷன் செத்து 4 வருஷம் ஆச்சு. அவர் இருக்கும்போது என்ன சந்தோஷமா வச்சுக்கிட்டாரு. எங்களுக்கு பிள்ளைங்க யாருமே இல்லை. எனக்கு அவருக்கு நானும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அவர் சாவறதுக்கு முன்னால என் பேர்ல பேங்க்ல பணம் போட்டிருந்தாரு. இப்ப நான் ஒரு அனாதை மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்ச யாரோ தான் அந்த போர்டு மூலியமா உதவி பண்றாங்க போல இருக்கு. உதவி பண்றத தப்புன்னு சொல்ல வரல. மற்றவங்க பணத்தை ஏன் பணம்னு கொண்டாந்து கொடுத்துட்டு போறாங்கல்ல, அதை தான் தப்புங்கிறேன். அந்த போர்டை தயவு செய்து கிழிச்சு போட்டுருங்க. எனக்கு அது வேணாம். அண்ணா, சாரிக்கா, இந்த பாட்டியோட அட்ரஸ் எப்படிக்கா போகிறது? இந்த தாமான்லேருந்து வெளியாவு. கீரை எடுத்துட்டு நேராக போ. ஒரு அல்லூர் இருக்கும். அங்கேருந்து கீரை எடுத்துட்டு நேராக போனேன்னா தொங்கலில் ஒரு வீடு இருக்கும். அதான் அந்த பாட்டி வீடு. தேங்க்ஸ்க்கா.